ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோன்னா வெண்பொங்கல். அது எப்படி செய்கிறதுல வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே பாசிப்பருப்பை நம்ம லைட்டாக வறுத்து இதோடு சேர்த்து இது பண்ணோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு கடாயில் பாசிப்பருப்பு நான் சேர்த்துருக்கேன். இது கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடலாம். சும்மா கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி இருந்தாலும் இருக்கட்டும். இப்போ குக்கரில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் நல்லா காயட்டும். பாருங்கள், நெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் சொல்லி அப்புறம் பருப்பு 1/2 டம்ளர் எடுத்துருக்குறோம். அப்போ நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1.5 மொத்தமே நம்ம மெஷர் பண்ணது 1.5 தான். அதுக்கு நான் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்தோடனே குக்கரை மூடி வச்சிடலாம். 5 விசில் 4 விசில் சேர்த்து கூட வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மாதிரி வெண்பொங்கல் ட்ரை பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொதி வந்துச்சு. நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், நல்லா இருக்குது. இப்போ நம்ம அந்த கரண்டியில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு தேவை நல்லா நெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். மிளகு கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் பொரியட்டும். முந்திரி பருப்பு அப்படி எண்ணெயிலே வறுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கு அப்படி சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்படி எங்கள் வீட்டில் செய்வாங்க. நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெடி ஆயிடுச்சு. வேணால் சுற்றி நெய் கொஞ்சம் மேலே சுற்றி விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.